ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். 11th இருக்க அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 1. ஸோ இது 11th பாலிட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ இதுவும் படிக்கணுமானா கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இதில் இறையாண்மை பற்றி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இறையாண்மைன்றது அந்த சொல்லுன்றது எந்த இதில் வரும்னு பாருங்கள், முகவுரையில் வரும். ஸோ அப்போ நமக்கு இது வந்து இந்திய அரசியலமைப்புன்ற டாப்பிக்கில் கண்டிப்பாக கவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப போய் அதில் புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து வளவள நிறையா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஒரு கூற்று கூறி அந்த கூற்றை கூறியவர் யாருன்னு நிறையா சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் கொடுத்துருக்க ஒன்லைனர் மட்டும் படிங்க போதும். சரிங்களா, 11th நான் கொடுத்துருக்க ஒன்லைனர் மட்டுமே படிங்க, அது மட்டுமே நமக்கு போதுமானது. சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிட்டி வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பாலமித் டிஎன்பிசி அகாடமி பிளேலிஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா, பாலிட்டி வேர் டு ஸ்டடி பாலமித் டிஎன்பிசி அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஸோ அந்த பாலிட்டி வேர் டு ஸ்டடி கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா, வேர் டு ஸ்டடி மொத்தம் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 12 கொஷின் தான் கேட்குறாங்க. இந்த 12 கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன். ஸோ அதை மட்டும் படித்தா போதும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஒன்லைனர் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ ஒன்லைனர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பாலிட்டிக்கு ஃபுல்லாமே ஒன்லைனர் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 5 வீடியோக்கு மேலே கொடுத்துருப்போம். சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6th 10th 12th இருக்க இந்திய அரசியலமைப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மத்திய அரசு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மாநில அரசு 3 இடத்துல இருக்குது. சரிங்களா, 10th இருக்குது, 8th இருக்குது, 7th இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இப்போ 11th இருக்க இந்த அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் 1 இருக்கும். ஸோ அடுத்து 2 இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம வந்து இன்றைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்றா வந்து நம்ம அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோ கிட்டத்தட்ட நிறையா வந்து கொடுப்போம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஏன்னா பாலிட்டியில் மொத்தமாக 12 கொஷின் தான் கேட்குறாங்க. நான் கொடுக்குற ஒன்லைனர் மட்டும் படிங்க, 12 கொஷின் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரிங்களா, வீடியோ ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதோட PDF வந்து நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இறையாண்மை என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான்ஸ். சரிங்களா, இறையாண்மை என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து தோன்றியதுன்னா சூப்பரானஸ் என்ற லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து தோன்றியது. சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th இருக்காது, 6th இருக்காது. 6th to 10th நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த பாயிண்ட் இருக்காது. சரிங்களா, இறையாண்மைன்ற ஒரு வார்த்தை நம்ம எதில் பார்ப்போம், முகவுரையில் பார்ப்போம். முகவுரையில் அதாவது இறையாண்மை அதாவது சமதர்மம், மதச்சார்பின்மை, ஜனநாயக குடியரசுன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இறையாண்மைன்னு இருக்கும். அந்த இறையாண்மைன்ற சொல்லி எதிலிருந்து வந்தது அப்படின்ற மாதிரி 11th மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் 11th படிக்காமல் போனீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா, இறையாண்மைன்ற இந்த சொல்லி எந்த வார்த்தையிலிருந்து தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல்லான சூப்பரானஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் இது வந்து தோன்றியிருக்கு. சரிங்களா, இறையாண்மை என்பதுக்கு ஆங்கிலத்தில் அது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த மேலானன்றது, அதாவது தமிழ் அதுக்கான அர்த்தம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இறையாண்மைன்றதுக்கு ஆங்கிலத்தில் தமிழ் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த அல்லது மேலானன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். அரசியல் அறிவியலில் இறையாண்மை என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அரசியல் அறிவியலில் இறையாண்மை என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போடின்றவர் தான் பயன்படுத்தியிருப்பார். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு இறையாண்மை என்ற சொல் போடின் என்ற அறிஞர் எழுதிய குடியரசு என்ற நூலில் முதலாக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா 1576ஆம் ஆண்டு. சரிங்களா, இறையாண்மைன்ற சொல்ல அவர் 1576 தான் முதலாக பயன்படுத்தியிருப்பார். எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா குடியரசுன்ற நூல். அப்போ குடியரசுன்ற நூலை யார் எழுதியது? போடின்றவர் தான் எழுதியிருப்பார். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போடின்றவரை இறையாண்மையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. இறையாண்மையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? போடின். 5வது கொஸ்டின் பாருங்கள். இறையாண்மை என்பது ஒட்டுமொத்த மற்றும் தடையில்லா அரசின் அதிகாரமாகவும் மேலும் அதீத கட்டளத்தன்மை உடையதாகவும் காணப்படுகிறது என்று கூறியவர் யார்? ஜீன் போடின். ஸோ அடுத்து பாருங்கள். 6வது கொஷின். ஒரு மரமானது தான் முளை விடுவதை மாற்றித்தர முடியாததை போன்று இறையாண்மையையும் மாற்றித்தர இயலாதது. இது ஒரு மனிதன் தன்னை அழித்து கொள்ளாமல் தந்து உயிர் அல்லது ஆளுமையையும் மாற்றித்தர இயலாததை போன்றதாகும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைபர். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். மக்கள் இறையாண்மை எனப்படுவது பெரும்பான்மை வாக்காளர்களின் அதிகமாகும். மேலும் இவ்வகை அதிகாரமானது வாக்குரிமை செயல்படக்கூடிய நாட்டில் வாக்காளர்கள் பல்வேறு வழிமுறைகளின் வாயிலாக வெளிப்படுத்தும் விருப்பமாகும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்னர்.
ஸோ அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள், இறையாண்மை எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். ஸோ அது என்னென்னு பாருங்கள், பெயரளவு மற்றும் உண்மையான இறையாண்மை, சட்ட இறையாண்மை, அரசியல் இறையாண்மை, மக்கள் இறையாண்மைன்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். அடுத்து 9வது கொஸ்டின், பிரெஞ்சு நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1789. 10வது கொஸ்டின், கருப்பு சட்டை புரட்சி நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28, 1922 பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை புரட்சி நடைபெற்றிருக்கும். அடுத்து 11வது கொஸ்டின், நீதி பரிபாலனமும் விரிவுரைகளும் டேஸ் என்ற நூலின் ஆசிரியர். சரிங்களா, நீதி பரிபாலனமும் விரிவுரைகளும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆஸ்டின். ஸோ நீதி பரிபாலனமும் விரிவுரைகளும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஜான் ஆஸ்டின். 12வது கொஸ்டின், ஜான் ஆஸ்டின் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். 13வது கொஸ்டின், ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டின் தீவிர ஆதரவாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆஸ்டின். அடுத்து பாருங்கள் 14வது கொஸ்டின், மக்களாட்சியில் இறையாண்மையின் உறைவிடமாக திகழ்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள். இறையாண்மையின் தந்தை என கூறப்படுபவர் யார்? போர்டின். 16வது கொஸ்டின், சமத்துவம் என்பது எந்த வார்த்தையிலிருந்து உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிஸ். 17வது கொஸ்டின், ஈக்குவாலிஸ் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியாயமான. 18வது கொஸ்டின், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கத்தை பிரெஞ்சு புரட்சியாளர்கள் ஓங்கி முழங்கிய நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு. 19வது கொஸ்டின், பெருமளவில் இருக்கக்கூடிய ஏழை வர்க்கமும் சிறிய அளவில் வாழும் பணக்கார வர்க்கமும் உள்ள அரசியல் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் பணக்கார வர்க்கத்தின் உடைமைகளை பாதுகாக்கும் பொருட்டே அமையும் என கூறியவர் பார்த்தீங்கன்னா ஹெரால்டு லாஸ்கி. அடுத்து 20வது கொஸ்டின், சமத்துவம் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். அவை என்னென்னா சமூக சமத்துவம், குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், இயற்கை சமத்துவம், பொருளாதார சமத்துவம்னு 5 வகைப்படும். 21வது கொஸ்டின், மனிதர்கள் சுதந்திரமாக பிறந்தவுடன் எப்பொழுதும் சுதந்திரமான மற்றும் சமமான உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள் என்று எந்த நாட்டின் குடிமக்கள் உரிமை பிரகடனம் கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட உரிமை பிரகடனம். 22வது கொஸ்டின், எந்த நாட்டு ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பிரகடனம் உலக மக்களின் சமூக சமத்துவத்தை உறுதி செய்துள்ளதுன்னா 1948 டிசம்பர் 10. 23வது கொஸ்டின், அகிம்சை அடிப்படையிலான அமெரிக்க குடிமை உரிமைகள் இயக்கத்தின் ஈடு இணையற்ற தலைவராக கருதப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூதர் கிங் ஜூனியர். அடுத்து 24வது கொஸ்டின், சிவில் என்கிற வார்த்தை எந்த மொழி சொல்லில் இருந்து உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சிவில்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது. ஸோ சிவில்ஸ்னாலும் சிவிஸ்னாலும் ஒன்று தான். 25வது கொஸ்டின், சிவிஸ் என்பது ஆங்கிலத்தில் டேஸ் என பெயர் பெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமக்கள் என பெயர் பெறுகிறது. ஸோ அடுத்து 26வது கொஸ்டின், குடிமக்கள் சமத்துவம் என்பது பொருளாதார சுதந்திரமின்றி மெய்யாவது இல்லை என்றும் அப்படி இல்லாத நிலையில் வழங்கப்படும் அரசியல் அதிகாரம் என்பது பொருளாதார அதிகாரத்தின் கைப்பாவையாகும் என்றும் பொருளாதார சமத்துவத்தை பற்றி கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்கி. அடுத்து 27வது கொஸ்டின், செல்வ வளங்களில் உள்ள வேறுபாடுகளை அகற்றி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாட்டின் வளமைகளில் சமமான பங்கை அளிப்பது பொருளாதார சமத்துவமாகும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் பிரபு. அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்கள், துனிஷியாவின் தேசிய மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை. துனிஷியாவின் தேசிய மலர் எது? மல்லிகை. 29வது கொஸ்டின், மல்லிகை புரட்சி எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா துனிஷியா. மல்லிகை புரட்சி எந்த நாட்டில் நடைபெற்றது? துனிஷியா. துனிஷியா நாட்டை ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் அலி. 31வது கொஸ்டின், பசியோடு வாழும் ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் என்ன நன்மை அளிக்க முடியும்? அவனால் அந்த சுதந்திரத்தை சாப்பிடவோ அல்லது குடிக்கவோ முடியாது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹாப்ஸ். அடுத்து 32வது கொஸ்டின், சுதந்திரம் இருக்கும் இடத்தில் சமத்துவம் இருக்காது எனவும் அதே போல் சமத்துவம் இருக்கும் இடத்தில் சுதந்திரம் இருக்காது என்று கூறியவர் யார்? ஆக்டன் பிரபு டி டாக்வில். ஆக்டன் பிரபு டி டாக்வில். அடுத்த 33வது கொஸ்டின், சுதந்திரமும் சமத்துவமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருப்பது தான் என்னது? நல்லியல்பு என்று சுதந்திரத்தை பற்றி கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்டு லாஸ்கி. 34வது கொஸ்டின், எங்கு பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம் படிக்காதவர்கள் என்ற பிரிவினை இருக்கிறதோ அங்கு கண்டிப்பாக முதலாளி பணியாளர் என்ற வகுப்புவாத நிலையினை காண முடியும் என்று தெரிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்டு லாஸ்கி. 35வது கொஸ்டின், முதலாளிகளுக்கும் தொழிலாளர் சங்க தலைவர்களுக்கும் இடையே சுதந்திரமான போட்டி நிலவ வேண்டும் என்ற தனி மனிதத்துவவாதிகளின் கூற்றை ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். 36வது கொஸ்டின், சுதந்திரமும் சமத்துவமும் ஒன்றுடன் மற்றொன்று நெருக்கம் பாராட்டுகின்றன என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாட். அடுத்து 37வது கொஸ்டின், சமத்துவ உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 14 to 18. ஸோ இது நம்ம 10th பிரீஃபாக பார்த்துருப்போம். 14 என்னன்னு பாருங்கள், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 மத அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு தடை. 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம
சம வாய்ப்புரிமை, 17 தீண்டாமை ஒழிப்பு, 18 பட்டங்கள் ஒழிப்பு. ஸோ நான் வந்து 10th முக்கியமாக பார்த்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொடுத்துருக்க மாட்டேன் சரிங்களா. ஸோ இதில் அடிப்படை உரிமை பற்றி ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி அதை 10th பார்த்தனால மறுபடியும் இதில் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக கொடுக்கல சரிங்களா. ஸோ அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்கள். சுதந்திரம் என்பது எந்த வார்த்தையிலிருந்து உருவாகியதுன்னா லிபர் என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவாகி இருக்கு. ஸோ அடுத்து 39வது கொஸ்டின். லிபர் என்பதற்கு ஆங்கிலத்தில் டேஸ் என்று பொருள். கட்டுப்பாடு இல்லாத. லிபர் என்பதற்கு ஆங்கிலத்தில் டேஸ் என்று பொருள்னா கட்டுப்பாடு இல்லாததுன்னு பொருள். அடுத்து பாருங்கள் 40வது கொஸ்டின். லிபர் என்கிற வார்த்தைக்கு டேஸ் என்று பொருள்னு பார்த்தீங்கன்னா தடைகள் இல்லாத. ஸோ லிபர் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? தடைகள் இல்லாத. ஸோ சுதந்திரன்ற வார்த்தை எதிலிருந்து இப்போ எடுத்திருக்காங்க? லிபர் என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து 46வது கொஸ்டின். மனிதர்கள் சிறப்பாக செயல்படும் வாய்ப்பிற்குரிய சூழ்நிலையை நிர்வகிப்பதே சுதந்திரமாகும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெரால்டு லாஸ்கி. 42வது கொஸ்டின். சுதந்திரம் என்பது தனி மனிதர்கள் தங்கள் ஆளுமை தன்மையில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தங்களை வெளிப்படுத்துவதாகும் என்ற கருத்து யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் கோல் சரிங்களா. ஸோ ஜிடிஎஸ் கோலோட கருத்து தான் இது. 43வது கொஸ்டின். சுதந்திரம் என்பதன் பொருள் தடைகள் இல்லாத நிலை என்பதல்ல, மாறாக சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் உள்ளது என்ற கருத்து யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. 44வது கொஸ்டின். சுதந்திரம் என்பது எதிர்மறையானதாகும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில்லின். அடுத்த 45வது கொஸ்டின். சுதந்திரம் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். இயற்கை சுதந்திரம், சமூக அல்லது குடிமை சுதந்திரம், நீதிநெறி சுதந்திரம் சரிங்களா. 46வது கொஸ்டின். சமூக அல்லது குடிமை சுதந்திரம் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். ஸோ தனிப்பட்ட சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், தேசிய சுதந்திரம், அரசியல் சுதந்திரம், உள்நாட்டு சுதந்திரம், பன்னாட்டு சுதந்திரம்னு 6 வகைப்படும். 47வது கொஸ்டின். சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதாலும் மேலும் சுதந்திரத்தின் மூலம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாலும் சுதந்திரத்திற்கு ஆபத்தான நிலை உருவாக்கப்படலாம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மாடிசன். அடுத்த 48வது கொஸ்டின். இந்திய அரசமைப்பின் ஆன்மாவாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா முகவுரை. இந்திய அரசமைப்பின் ஆன்மாவாக கருதப்படுவது எது? முகவுரை. 49வது கொஸ்டின். அடிப்படை உரிமைகள். ஸோ இது அங்கே பார்த்துருப்போம். சமத்துவ உரிமை 14 to 18, சுதந்திர உரிமை 19 to 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 to 24, மத சார்ந்த உரிமை பார்த்தீங்கன்னா 25 to 28, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை 29 to 30, அரசமைப்பு பரிகார உரிமைகள் பார்த்தீங்கன்னா 32 to 35. ஸோ அடுத்து பாருங்கள் 50வது கொஸ்டின். உச்ச நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பணியாற்றுவார்னு பார்த்தீங்கன்னா 65 வயது வரை பணியாற்றுவார். உயர் நீதிமன்ற நீதிபதி 62 வரை பணியாற்றுவார். 51வது கொஸ்டின். இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு எது? அமெரிக்கா. 52வது கொஸ்டின். மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 52 கொஸ்டின். 52 கொஸ்டின் நீங்கள் படித்தாலே போதும். அந்த 11th இருக்க அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 1 வந்து கம்ப்ளீட் ஆயிரும் சரிங்களா. 11th 3வது லெசனாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 11th 4வது லெசன் பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியலின் அடிப்படை சரிங்களா. அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 2. இது 11th 4வது லெசனாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைன் பை லைன் கொஸ்டின் ரொம்ப கம்மி தான் சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித்ரன் NPC அகாடமி.